எங்க அம்மா படிக்காததுங்க. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப கிளம்பும்போது கூட காலைல ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்க அம்மா. அப்படி சொல்லுவாங்க, அப்படி தூக்கி போடுற மாதிரி சொல்லுவாங்க, சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க. 78 வயசு இப்போ அவங்களுக்கு. ரொம்ப கவனமா கேட்பேன் அவங்க வார்த்தையை, உரியடிக்கிற மாதிரி கவனம். எங்க அம்மா சொல்லுவாங்க, முதல்ல 1997ல சொன்னாங்க, வெளிநாடு போறியா? ஆமாமா. எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் தடவை இல்ல? ஆமாமா. கடல் இருக்காங்க? தெரியலமா. இருக்குமா? கடல் இருந்தா அந்த கால் மட்டும் நினைச்சிரு. ஒரு ஏழை தாய் மாநகராட்சியில் படிக்க வைத்த தன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது பேசுறதுக்கு, அம்மா தருகின்ற மந்திர சொல், எங்க கடல் இருந்தாலும் அதுல கால் நினைச்சிரு. ஏன்? உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். சொல் சின்னதுதான், விஷன் பர். நீ சுத்துவன்னு சொல்லலீங்க, உன் கால் தொட்ட தண்ணி சுத்தம். நாங்க இதோ இன்னைக்கு 31 நாடுகள் பயணம் பண்ணிட்டு வந்துட்டேன். சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும். கவனம். 2 விஷயத்தை சொல்றேன், கவனத்தில் கொள். 1, எங்கே இருக்க விரும்புகிறாய்? Where you want to be? புதிய உலகம் தானே. எங்கே இருக்க விரும்புகிறாய்? இதோ நீ நினைத்தாய், இதோ இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாய், இதோ உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன், இதோ நான் இங்கே நிற்கிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அந்த இடம் மிக உயர்ந்த இடமாக இந்த வருடத்தில் அடுத்த வருடத்திற்குள் நிர்ணயம் செய். சொல்லு, நான் இங்கதான் உட்கார போறேன், இங்கதான் இருக்க போறேன், இங்கேதான் என் வீடு, இதுதான் என் அலுவலகம், இங்கேதான் என்னுடைய கார் பார்க் ஆகும். எங்கே இருக்க விரும்புகிறாய்? போடு. 2வது, எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? உன் பேர் வந்த உடனே ஒரு வார்த்தை முன்னால வரணும். எதற்காக? பர்வீன் சுல்தானா பேச்சு, ஜெயசீலன் IAS கலெக்டர். என்னத்துக்காக நினைவுபடுத்தப்பட விரும்புகிறாய்? இந்த 2 வார்த்தைக்கும் தேடிடு, பதில் தேடிடு. புதிய உலகம் படைக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகின்ற இந்த 2 கேள்விகளையும் எழுதி வைத்துக் கொண்டு பதில் தேடி மற்றவர்களுக்கு சொல்லாத, செயல்படுத்து. சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பதில் சொல்லணும். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, இண்டிவிஜுவல் கொஸ்டின். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, 2வது ஆளை தாண்டிட்டீங்க, இப்ப உங்க பொசிஷன் என்ன? டக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் ஃபெயில். உனக்கு முன்னால இன்னொன்னு ஓடிட்டு இருக்கல, 2வது ஆளை தானே தாண்டி இருக்க. ஸ்டே அலர்ட். கொஸ்டின் உள்வாங்க. கடைசி ஆளை தாண்டிட்ட, இப்போ உங்க பொசிஷன் என்ன? டக்குன்னு சொல்லு. அலர்ட்டா இருந்து கொஸ்டின் வாங்கி டக்குன்னு சொல்லணும். 49 சொன்னதெல்லாம் ஃபெயில். கடைசி ஆளை எப்படி தாண்ட முடியும்? கொஸ்டின் இஸ் ராங். கடைசி ஆளை தாண்ட முடியாது தானப்பா. ஸ்டே அலர்ட். ஏதோ எழுதுகிறார்கள், அதை அப்படியே சொல்றது இல்ல. ஒண்ணும் இல்ல, இடைக்கழி நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை பார்த்த, இடைக்கழின்னு ஒரு இடத்தை பார்த்த உடனே, அடடா, சிறுபான்மைப்படை எழுதிய நல்லூர் நத்தத்தனார் வாழ்ந்த நாடு இல்ல இடைக்கழி நாடுன்னு வருது மனசுல. எங்கோ படித்தது எங்கோ வர வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? கற்றது தேவைப்படுகின்ற பொழுது மறந்து போவதுதான். அழகா சொன்னார் கலெக்டர். கடைசி நிமிஷத்துல படிக்காத, படிக்கிறது எதுவும் உதவாது. நான் சொல்ல முடியாது, ஆனா டீச்சர் நான். கடைசி நிமிஷத்துலயாவது படிச்சு தொலை அப்படிம்ப நானு. ஆனா ஜெயிச்சவர் சொல்றார், கடைசி நிமிஷத்துல படிச்சா மனசுல நிக்காது, ஏன்னா படிச்சு கலெக்டர் ஆனவன் நானுங்கிறாரு. படிக்கிறது என்னது? இட்ஸ் a discipline. டிசிப்ளின் என்ன குழந்தைகளே? டிசைபிள்ல இருந்து வந்ததுதான் டிசிப்ளின். சீடரில் இருந்து வந்ததுதான் படிப்பு. ஒழுக்கம். டிசிப்ளினா ஒழுக்கம் யாராவது சொன்னீங்கன்னா இன்னைக்கு நான் அர்த்தத்தை மாத்தி சொல்றேன். டிசிப்ளினா கற்றல், லேர்னிங். நீ எதை கற்கிறாய் அதுதான் உன் டிசிப்ளின். கற்றது நிற்கத்தகதான், கற்றது நிற்கணும். நல்லா யோசிச்சுப்பார். ஒழுக்கம் அப்படிங்கிற சொல் தான் டிசிப்ளின்னா. தொடர்ந்து ஒழுகுவதற்கு பேர் தான் ஒழுக்கம். தீ ஒழுக்கம் நல்லொழுக்கம்னு 2 இருக்கு. அதுல
எதை நீ தொடர்ந்து ஒழுகுகிறாயோ அதில் நீயாக வருவாய். எதை நீ வாக்க விரும்புகிறாயோ அது வருவாய்.